அந்த ஃபீல் வந்து கும்கிக்கு அப்புறம் நமக்கு அந்த யானை மேலே ஒரு பாசம் அட்ராக்ட் வரும்ல, அது வந்து கொஞ்சம் அந்த அஃபெக்ஷன் நல்லா இருக்கு, நல்லா காட்டியிருக்காங்க. விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ எல்லாரும் மியூசிக்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. படத்தில் என்ன சொல்ல வராங்க, என்ன ஸ்டோரி? படம் என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஸ்டார்டிங்கே ஒரு சிலையை வச்சு எடுத்துகிட்டு போகிறது தான் கிளைமேக்ஸில். நம்மளுடைய பாரம்பரிய கதை சார், நம்மளுடைய வாழ்வியல், நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம சொந்த ஊர் பெருமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. இல்லை, இன்றைக்கி எங்கே தான் போனாலும் நம்மளுடைய ஊர், நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அந்த அவரோட ஆக்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதில் சொல்ல வர்றது ட்ரபிள்ஸ்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொண்டு போய் இது பண்ணியிருக்காங்க ஸ்டோரியை. சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டருக்கு வந்து பார்க்கணும். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியை காமிச்சிருக்காங்க டேரக்டர் சார், தினேஷ் சார். ஸோ நானும் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள். மியூசிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. படத்தில் என்ன சொல்ல வராங்க, என்ன ஸ்டோரி? படம் என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஸ்டார்டிங்கே ஒரு சிலையை வச்சு எடுத்துகிட்டு போகிறது தான் கிளைமேக்ஸ் வரைக்கும். ஸோ ஒரு யாழிமலையில் என்னென்ன நடக்குது, அந்த கிராமத்துக்கும் இந்த கிராமத்துக்கும் என்னென்ன சீக்வன்ஸ் வைஸ் போகுது அப்படின்ட்டு தான் படத்தில் ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் மெசேஜ் சொல்ல வராங்க, மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஒன் லைனை வச்சு இவங்க டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. அது நீங்கள் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இது ஃபேமிலி சப்ஜெக்ட் மூவி தான். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை, எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை. எல்லாமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறைய இருக்குது மூவியில். ஸோ நேரில் வந்து பார்த்தா நல்லாவே புரியும். ஸோ சூப்பராக வந்திருக்கு படம், எல்லாமே நல்லா வந்திருக்கு. கும்கி மாதிரி கிடையாது, யானையை வச்சு எடுத்துட்டா. ஸோ நீங்கள் ரிசம்பிள் பண்ணிக்கிறீங்க அப்படி. பட் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது, கும்கி மாதிரிலாம் இருக்காது. டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான் இது. பட் யானையை வச்சு பேஸ் பண்ணி போகிறது தான். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா விமல் சாரும் சுஷ்டி மேமும் காம்போ வந்து இது டிஃப்ரெண்ட் காம்போ, புதுசாக வந்திருக்கு. ஸோ விமல் சாருக்கே இது கம்பேக் தான் சொல்லணும் கண்டிப்பாக. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காரு விமல் சாரும். நெகட்டிவ் ரோல் பண்ண மம்தாவும் செம்மையாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். லாஸ்ட்டில் எல்லாருமே அழுதுருவீங்க, அந்த லெவலுக்கு தான் இருக்குது படம். எமோஷ்னலாக நல்லா இருக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. விமல் சாரோடைய படத்தில் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அவருடைய கதை இது வரைக்கும் பார்த்த நான் படங்களில் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு. எப்படி வாகை சூடவா ஒரு படம்லாம் அவர் எப்படி செலக்ட் பண்ணி நடித்தாரோ அந்த மாதிரி இந்த படமும் நல்லா செலக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு சார். என்ன சொல்ல வராங்க கதையில் நம்மளுடைய பாரம்பரிய கதை தான் சார், நம்மளுடைய வாழ்வியல், நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம சொந்த ஊர் பெருமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. இல்லை, இன்றைக்கி எங்கே தான் போனாலும் நம்மளுடைய ஊர், நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அந்த தன்னுடைய வாழ்க்கைக்காக போராடுறது தான் சார் கதை. இல்லை, அது அந்த ஃபீல்லாம் இல்லை சார். படம் பார்க்கறது லேக் ஆகிற மாதிரிலாம் ஃபீல் இல்லை. சில விஷயங்கள் கொஞ்சம் பார்த்த மாதிரி தோணுன மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்படி இல்லை, படமே நான் ஆரம்பத்தில் உள்ளே போகும்போதே சரி கும்கி மாதிரி தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் உள்ளே போனேன். ஆமாம், அது யானை சரி அந்த மாதிரி ஃபீல்டில் தான் உள்ளே போனேன். ஆனால் அது இல்லை, உடச்சிட்டாப்புல டேரக்டர் அந்த இதை வந்து உடச்சி இது கும்கி கிடையாது, இது மகாசேனாங்கிறத வந்து உண்மையிலே பெரிய மாசு தான் சார் படம். எமோஷனல்னால் அந்த குட்டி பொண்ணு, அதாவது விமலுக்கு ஒரு பொண்ணு பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணோடைய ஆக்டிங், அது நீங்கள் படம் பாருங்கள் சார், தெரியும். அது சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இன்ரோல் ஃப்ளாஷ்பேக்கில் அந்த பொண்ணுடைய ஃபீல்டில் ரொம்ப நமக்கு எமோஷனலாக இருந்துச்சு. அது இல்லாமல் யானையோடைய கனெக்டிவிட்டி நல்லா இருந்துச்சு சார். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க சார். வில்லியா பண்ணவங்களாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். வில்லியா பண்ணவங்க, அது கூட வில்லியோட ஹஸ்பண்டாக பண்ணவங்க, வில்லனாக பண்ணவங்க, அவங்களாம் இந்த ஸ்க்ரீனில் வரும்போதே பிரமிக்கிற மாதிரி தான் இருக்குது. கேஸ்டிங்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். எல்லாமே எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியில் எல்லாருமே நம்ம டோட்டலாக எல்லாருக்குமே பிடிக்கிறதுக்கான ஒரு படமாக இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருக்குது. நியூவான ஒரு வியூவில் கொண்டு போயிருக்காங்க. விமல் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க ரோலை விட டிஃப்ரெண்ட்டான ரோலாக இருக்குது. இதில் அவரோட ஆக்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதில் சொல்ல வர்றது ட்ரபிள்ஸ்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொண்டு போய் இது பண்ணியிருக்காங்க ஸ்டோரியை. மியூசிக் அண்டு பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு சீனுக்குமே டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸாக இருந்துச்சு. நம்ம இது வரைக்கும் பார்க்காத கான்செப்டாக இருந்துச்சு மியூசிக். தேங்க்யூ. படத்தோட
போஸ்டரும் சரி ட்ரெயிலும் சரி ஏதாவது யானை விஷயங்கள் காட்டியிருந்தாங்க. ஆமா. இந்த மாதிரி படம் இருக்கா எப்படி? கும்கி அது டோட்டலாக அப்படி பேஸ் பண்ணியிருக்காது. ஸோ இது வந்து அனிமல் வந்து எந்தெந்த விதத்தில் அவங்களோட எமோஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது அவங்களுக்கும் புரியும். மலைவாழ் மக்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு த்ரெட்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. படம் பார்க்கறப்ப உண்மையிலே லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. லேக் இருக்கா ஃபுல்லாக என்கேஜிங்காக இருந்துச்சு படம். என்கேஜிங்காக தான் கொண்டு போயிருந்தாங்க. நம்மளுக்கு போர் அடிக்குதுன்ற டைமில் கூட காமெடிலாம் நல்லா இருந்தது. யோகி பாபு சார் அவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த காமெடிலாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் ஓரளவு ஃபேமிலி பார்க்க முடியும். ஆமாம், ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான். எல்லா குழந்தைங்க கூட வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ஃபீல் குட் மூவியாக இருக்குது. எல்லோரும் தேட்டரில் வந்து வாட்ச் பண்ணுங்கள். எல்லாரோட கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து வாட்ச் பண்ணுங்கள். என்ன மெசேஜ் சொல்ல வராங்க, என்ன ஸ்டோரி சொல்ல வராங்க? டெய்லர் பார்க்குறப்பையும் கும்கி அந்த ஃபீல் இருந்துச்சு. ஆமாம், கும்கியோட ஃபீல் ரொம்ப வருஷம் கழிச்சு ஆக்சுவலி இந்த படத்தில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அந்த ஃபீல் வந்து கும்கிக்கு அப்புறம் நமக்கு அந்த யானை மேலே ஒரு பாசம் அட்ராக்ட் வரும்ல, அது வந்து கொஞ்சம் அந்த அஃபெக்ஷன் நல்லா இருக்குது. நல்லா காட்டியிருக்காங்க. விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து மஸ்ட்டாக தேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள். படம் வந்து உங்களுக்கு லேக் ஆகாமல் ஃபீல் ஆகுது. படம் என்கேஜிங்காக இருந்துச்சு. என்கேஜிங்காக தான் இருந்துச்சு. நம்ம எடுத்துக்கிறது தானே இருக்குது. அது என்கேஜிங்காக இருக்குது. ஃபீல் குட்டாக தான் இருக்குது. ரெஃபரன்ஸுங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. எல்லாருக்குமே நம்ம புதுசாக எல்லாமே புதுசாக யோசிக்க முடியாதுல்ல. எந்த படத்துலையுமே ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குன்னு நமக்கு தோணதான் செய்யும். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பாருங்கள். பசங்களையுமே ரொம்ப என்கேஜிங்காக வச்சுருக்கோம். ஐ மீன் கிட்ஸை வந்து ரொம்ப என்கேஜிங்காக வச்சுருக்கோம். நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள்.